யூனோ எஸ்பிஐ ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூனோ எஸ்பிஐ ஆப் மூலமாக எப்படி மினி ஸ்டேட்மெண்ட், அதாவது ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் 6 மந்த், 3 மந்த், 1 மந்த்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய யூனோ ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து லாகின் எம்பிஐ பின் கேட்டிருக்கோம். ஸோ எம்பிஐ பின் போட்டு நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட எம்பிஐ பின் போட்டு நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அக்கௌண்ட் டெபாசிட் லோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் சேவிங் அக்கௌண்ட்டுன்னு போட்டு பக்கத்தில் பாருங்கள் ஒரு சிம்பிள் இருக்கா, அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். சிம்பிள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் சொல்லி கொடுத்துருக்கோம். நமக்கு என்ன தேவை, ட்ரான்சாக்ஷன்லேருந்து தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். ஸோ ட்ரான்சாக்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ட்ரான்சாக்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அது பக்கத்தில் வந்து ஃபில்டர் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சர்ச் ஆப்ஷனில் வந்து நீங்கள் எந்த மந்த்லேருந்து உங்களுக்கு தேவையோ நீங்கள் அதை வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்குங்க. ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் கீழே பாருங்கள் லாஸ்ட்டு 10 ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருக்கு. நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா 1 மந்த், 3 மந்த், 6 மந்த் பை டேட் வைஸும் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த மந்த் நீங்கள் தேவையோ அந்த மந்த் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 மந்த் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ டவுன்லோட் பக்கத்தில் வந்து ஜிமெயில் ஆப்ஷன் இருக்கும். ஸோ மெயில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து டேரெக்டாக உங்கள் ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் ஆகிடும். ஸோ அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் இங்கே டேரெக்டாக டவுன்லோட் உங்கள் கேலரியில் டவுன்லோட் ஆகிற மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் கேலரியில் டவுன்லோட் ஆகிடும். ஸோ அந்த டவுன்லோட் ஆன பிடிஎஃப் வந்து நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணணுன்னா அதுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு நம்மளே க்ரியேட் பண்ணணும், 9 கேரக்டர்ஸ் போட்டு. ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது நீங்கள் மே மாதம் 2ஆம் தேதி பிறந்தீங்கன்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ மே மாதம் 2ஆம் தேதி பிறந்தீங்கன்னா நீங்கள் 0205 போட்டுக்கோங்க. இயர் போடக்கூடாது, 0205 போட்டு @ போட்டு உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரோட லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் வந்து லாஸ்ட்டாக போடணும். ஸோ டோட்டல் 9 பாஸ்வேர்ட் ஆகிடுச்சா. ஸோ இந்த பாஸ்வேர்ட் போட்டு தான் உங்களுடைய பிடிஎஃப், அதாவது ஸ்டேட்மெண்ட்டோட பிடிஎஃப் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம்.